இந்த பூமி பற்றியும் பூமியில அழிந்து போன உயிரினங்கள் பற்றியும் ரொம்பவே சுவாரஸ்யமான தகவல்களை இப்போதைய மனிதர்கள் தெரிந்து கொள்ள நடைபெற்ற தொல்லியல் ஆய்வுகள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ரொம்பவே உதவியா இருந்து வந்திருக்கு என்று சொல்லலாம். அப்படி ஒவ்வொரு காலகட்டங்களையும் கண்டுபிடிக்கப்பட்ட தொல்லியல் கண்டுபிடிப்புகள் பற்றியும் அது பற்றி விளக்கமான தகவல்கள் பற்றியும் தொடர்ச்சியா அப்லோட் செஞ்சுட்டு வரேன். அப்படி இன்னும் ஒரு காணொளி பற்றி இப்ப பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். இந்த பூமியோட ரொம்பவே பழமையான ஓவியம் எது என்று உங்களை கேட்டா இது பற்றி தெரிஞ்ச பல பேருக்கும் முதல்ல ஞாபகத்துக்கு வாரது 15,000 தொடக்கம் 17,000 ஆண்டுகளுக்கு முதல்ல லஸ்காப் குகைகளில் வரையப்பட்ட விலங்கோட இந்த ஓவியங்களை சொல்லலாம். ஆனா இந்த வரலாற்றை மாற்றி எழுதும்படியா தொல்லியல் ஆய்வாளர்கள் லஸ்கா குகை ஓவியங்களுக்கு முதல்ல பூமியில் வரையப்பட்டதா சொல்லப்படும் குகை ஓவியங்கள் சிலவற்றை அண்மையில் கண்டுபிடிக்கின்றனர். இந்தோனேசியாவோட சுலாவேசி என்ற இடத்தில் காணப்படுகின்ற லியாங் ப்ளூ சிஃபோங் என்ற குகையில் தான் இந்த எருமை போன்ற விலங்கோட ஓவியம் கண்டுபிடிக்கப்பட்டதாம். ஆஸ்திரேலியாவோட கிரீப்த் பல்கலைக்கழக ஆய்வாளர்களினால் செய்யப்பட்ட இந்த ஆய்வில் இந்த ஓவியம் 44,000 வருடங்கள் பழமையானது என்பது முதல்கட்ட ஆய்வுகள் தெரிய வந்தது. இந்த வயது எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது என்ற கேள்வி உங்களுக்கு வரலாம். அதாவது இந்த குகையில் இருந்த கதிரியக்கம் கொன்ற மூலகங்களை எடுத்து அது சிதையும் ஆண்டை கணக்கிட்டிருந்தனர். இதில் இந்த ஓவியத்தில் காணப்பட்ட எருமை போன்ற உயிரினம் வரையப்பட்ட இடத்தில் இருந்த கல்சைட் கனிமம் 40,900 ஆண்டுகள் வயது கொண்டதாக இருந்ததோடு அந்த எருமையை வேட்டையாடும் பன்றி போன்ற உயிரினத்தின் கல்சைட் கனிமம் 43,900 வருடங்கள் பழமையானதாக இருந்தது. இதன் மூலமே இந்த ஓவியம் 44,000 ஆண்டுகள் வயது கொண்டது என்பதை கண்டுபிடித்தனர். இந்த இடத்துல மொத்தமா 240 குகைகள் காணப்படுவதோடு 1950கள் தொடங்கி இப்ப வரைக்குமே ஆய்வுகள் நடைபெற்று வருகின்றது. 2017 நடைபெற்ற ஆய்வின் போது இந்த குகையில் முன்னதா சொன்ன எருமை போன்ற விலங்கோட ஓவியம் மட்டுமில்லாம வால் கொன்ற ஒரு மனிதனை சித்தரிப்பது போன்ற ஓவியம் ஒன்றையும் கண்டுபிடிக்கின்றனர். இந்த ஓவியமும் 44,000 ஆண்டுகளுக்கு முன்னதாக வரையப்பட்டிருக்க வேண்டுமாம். முன்னதா நான் சொன்ன இந்த ஓவியம் சுலாவேசி குகையில் 16 அடி உயரத்துக்கு வரையப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. வடமேற்கு பேருவில் காணப்படுகின்ற ஜானா என்று சொல்லப்படும் ஒரு பள்ளத்தாக்கில் காணப்படுறது தான் குவாக்கா எல் டோரோ என்று சொல்லப்படும் இந்த தொல்பொருள் தளம். இங்க வச்சு தான் தொல்லியலாளர்கள் பேருவில் இருந்து வந்த 3,000 வருடங்கள் பழமையான ஒரு மெகலித்திக் கோவிலை கண்டுபிடிக்கின்றனர். இந்த கோவில் அந்த காலங்களில் நீர் வழிபாட்டு முறைக்காகவும் கருத்தரித்தலுக்கான சடங்குகள் செய்யும் இடமாகவும் இருந்து வந்திருக்க வேண்டுமாம். இந்த பள்ளத்தாக்கில் கண்டுபிடிக்கப்பட்ட முதலாவது மெகலித்திக் டெம்பிள் இதுவாகத்தான் சொல்லப்படுகின்றது. அதாவது ஒரு தனிப்பாறையை வெட்டி மிகப்பெரிய கட்டுமானங்களை உருவாக்குவதுதான் மெகலித்திக் என்று சொல்லுவாங்க. இந்த கோவிலை கட்டுவதற்காக தோராயமா 3 கிலோமீட்டர் தொலைவில் காணப்பட்ட மலையில் இருந்த பாறைகள் வெட்டி உடைக்கப்பட்டு இங்கு கொண்டு வரப்பட்டு பயன்படுத்தி இருக்க வேண்டுமாம். ஆரம்பத்தில் இங்க சடங்குகள் செய்யப்பட்டு வந்தாலும் கிமு 250களுக்கு பிறகு இது கைவிடப்பட்டு அதன் பிறகு பிணங்களை புதைத்து வைக்கும் இடமாகவும் இருந்து வந்துள்ளது. இதற்கு ஆதாரமாக இங்கு செய்யப்பட்ட தொல்லியல் ஆய்வில் மொத்தமா 21 பிணங்களின் கல்லறைகள் கண்டுபிடிக்கப்பட்டதாம். இந்த கோவிலுக்கு தண்ணீரை இலகுவாக கொண்டு வருவதற்காக 2 ஆற்றுக்கு நடுவில் இது கட்டப்பட்டுள்ளதோடு பண்டைய மனிதர்கள் நீரை தெய்வமாக நினைத்து வழிபட்டிருப்பதற்கு இந்த மெகலித்திக் டெம்பிள் ஒரு சிறந்த உதாரணம் என்றே சொல்லலாம். அயர்லாந்தோட வரலாற்றை மாற்றி எழுதியதா சொல்லப்படும் இந்த தொல்பொருள் கண்டுபிடிப்பு இப்போ அயர்லாந்தோட தேசிய அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டுள்ளது. அயர்லாந்தோட முக்கிய கண்டுபிடிப்பாக பார்க்கப்படும் இது மேற்கு அயர்லாந்துல காணப்படுகின்ற கிளாரே கவுண்டியோட அலைசன் வென்டோலின் என்ற குகையில் வைத்து கண்டுபிடிக்கப்பட்டதாம். ஒரு கரடியோட எலும்பில் சில கீறல் அடையாளங்கள் இடப்பட்டது போன்று காணப்படும் இது 12,500 வருடங்கள் பழமையானதோட முதலில் 1903களில் இந்த குகையில் ஆய்வு நடத்திய ஆய்வாளர்களால் கண்டுபிடிக்கப்படுகின்றது. ஆரம்ப காலங்களில் அயர்லாந்துல 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் மனிதர்கள் முதலா குடியேறுகின்றனர் என்றும் அதுதான் அயர்லாந்தோட முதலாவது மனிதர்கள் வாழ்ந்த காலப்பகுதியாகவும் பதிவு செய்யப்பட்டது. ஆனா இந்த கரடி எலும்பில் கீறப்பட்டிருந்த ஆழமான கீறல் அடையாளங்களை வைத்து அயர்லாந்து வரலாற்றில் சொல்லப்படாத காலங்களிலேயே மனித குடியேற்றம் அங்கு இருந்து வந்திருப்பது தெளிவாகி இருந்தது. அதாவது அயர்லாந்து மனித வரலாற்றில் பதிவாகிய ஆண்டுக்கு 2,500 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இங்கு மனித நடமாட்டம் இருந்து வந்திருப்பது தெரிய வந்ததாம். ஆய்வாளர்களுக்கு இதில் இருக்கும் ஆச்சரியமான விடயமே 12,500 வருடங்களுக்கு முன்னாடி அயர்லாந்து ரொம்பவே குளிரான இடமாகவும் மனிதர்கள் வாழ தகுதியற்ற இடமாகவுமே பார்க்கப்பட்டது. அப்படி இருக்க இங்கு யார் வாழ்ந்தார்கள், அதன் பிறகு அந்த மனிதர்களுக்கு என்ன நடந்தது என்பதற்கான எந்த ஒரு ஆதாரங்களும் இப்ப வரைக்குமே கிடைத்திருக்கவில்லை.
அமெரிக்காவோட யூட்டா மற்றும் அரிசோனா மாகாணங்களுக்கு இடையில் குறிப்பிட்ட சில பகுதிகளில் வேற எங்கேயுமே பார்க்க முடியாத மோர்கியூஸ் மார்பிள் என்று சொல்லப்படுகின்ற இந்த பாறைகளை பார்க்க முடியுமா? பார்க்கறதுக்கு சாக்லேட் நிறத்துல பந்து போல தெரியும் இவை இந்த இடத்துல எப்படி உருவானது என்பது பற்றி சில ஆய்வுகள் செய்யப்பட்டப்போ இது உருவானது பற்றியும் அதோட வயது பற்றியும் தெரிய வந்தது. சாண்ட்ஸ்டோன் என்று சொல்லப்படுகின்ற மணல் பந்து போல திரளாகியதோட நீண்ட காலம் நீரில் கலக்கப்பட்டதனால் அதன் வெளிப்பக்கம் ஹேமடைட் என்று சொல்லப்படும் அயன் கனிமங்களால் ஒரு படையாக உருவாகியுள்ளது. இங்க காணப்படுற ஆயிரக்கணக்கான மாபிள்கள் மிகவும் சிறியது. சில அங்குல விட்டம் கொண்டதோட பெரிய மாபிள் 8 அங்குல விட்டத்தையும் கொண்டதாம். தொல்லியல் ஆய்வாளர்கள் இதோட வயதை தெரிஞ்சுக்க செய்த ஆய்வுகள் இவை 25 மில்லியன் வருடங்களுக்கு பிறகுதான் உருவாகி இருக்க வேண்டும் என்பதையும் இங்க காணப்படுற சாண்ட்ஸ்டோன் மணல் இவ்விடத்துல 190 மில்லியன் வருடங்களுக்கு முன்பிருந்தே காணப்படுவதையும் கண்டுபிடிக்கின்றனர். இதை பார்க்கறதுக்காக இங்கு வார மக்கள் சில காரணங்களுக்காக இந்த பாறைகளை வீடுகளுக்கு எடுத்து செல்கின்றனர். இதன் காரணமா மோர்கியூ மார்பிள்களின் அளவு குறைந்து கொண்டு வருகின்றதாம். இதை தடுக்கிறதுக்காக இப்போ அமெரிக்க அரசினால் இந்த கற்களை எடுத்து செல்பவர்கள் மீது கடுமையான சட்டங்கள் போடப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. மறுபடியும் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.